இன்றைக்கி அம்மா வாங்கி கொடுத்த இட்லி செட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாத்துக்கும் ஆயில் தான், இதில் துணி வைக்க முடியாதுன்றதுனால ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 4 தட்டு வருது, மினி 2, அப்புறம் ஷேப்பில் 2. இந்த கம்பியில் வந்து 3 பிளேட் வர மாதிரி அவைலபிள் இருக்குது. நான் வந்து 4 பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இப்போ ஹார்ட்டின் ஷேப் நல்லாவே இருக்குல்ல. இந்த மினி இட்லி தாங்க டாஸ்க்கு, ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்குச்சு. அப்புறம் வேறு வழியில் ஸ்பூனில் தான் ஊற்றி ஆகணும், அதனால் நான் ஸ்பூனில் தான் ஊற்றினேன். இது கொஞ்சம் அவசரத்துக்குலாம் செட் ஆகாதுங்க, பொறுமையாக இருக்கிறப்ப தான் இது நம்ம யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டாஸ்க்கு தான் இது, இல்லைன்னா ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. இது வந்து ஸ்கொயர் இட்லி, இதில் ஈஸியாக இருக்குது ஊற்றுறதுக்கு. இந்த மினி மட்டும் தான் கொஞ்சம் டாஸ்க்காக இருக்குது. நீங்கள் ஏதாவது டெக்னிக் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு யூஸ் ஆகும். ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கும் எனக்கு யூஸ் ஆகும், அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இட்லி பாருங்கள், இது 2 நிமிஷத்தில் வெந்துடுது, அதனால் பிரச்சனை இல்லை. பாப்பா எடுக்கிறேன்னு எடுத்தால் அழகாக வந்துடுது பாருங்கள், ஷேப்பும் அழகாக இருக்குது. இதுக்கு நாங்கள் தொட்டுக்க வந்து இன்றைக்கி புதினா சட்னி தான் செஞ்சோம். சிம்பிளாக தேங்காய் போடாமல் வெறும் வெங்காயம் போட்டு வதக்கி புதினா சட்னி தான் செஞ்சோம். அவ்வளோதான். பாப்பாவுக்கு ஒரு ஹார்ட்டு, ஒரு ஸ்கொயரு, ஒரு 4-5 மினி இட்லி ஆர்வமாக சாப்பிட்டாங்க. டூடுல்ஸ்.